செங்கோட்டைப்பட்டிக்கு இப்ப நம்ம போறோம். ஆமா, ஒரு நல்ல போட்டோ லொகேஷன் தேடி போயிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம செங்கோட்டைப்பட்டியில நிக்கிற பேரையூர் பக்கத்துல இருக்கிற செங்கோட்டைப்பட்டி ஊர்ல இருக்கோம். இங்க பேரையூர்ல இருக்கோங்க. பேரையூர் பக்கத்துல செங்கோட்டைப்பட்டி இது. செங்கோட்டைப்பட்டியா? அப்படியா? ஃபுல்லா ஏக்கர் ஃபுல்லா நம்ம ஏக்கறது அது. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நான் அந்த நன்னா வந்து எங்களை கூப்பிட்டாரு. இப்போ அவரை போய் பார்த்து சந்திக்க போகிறோம். அவர் என்னத்தையும் வெட்டிகிட்டு இருக்காரு. இந்த வாரம் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பேரையூருக்கு நம்ம வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், நம்ம சையதண்ணா இருக்காங்க, நம்ம வச்சா ஃபைசல் இருக்காங்க. பின்னாடி லொக்கேஷன்லாம் பயங்கரமாக இருக்குது. ஐயாவும் இந்த ஸ்பாட்டில் இருக்கிறாங்க. இது மிளகா செடி. ஓகே, இப்போது இளநீலாம் நல்லா காய்ச்சிருக்கு. இளநீ எதுவும் கிடைக்குமா நமக்கு? கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா இளநீ வெட்டி தரேன். இளநீ வெட்டி தரீங்க. இப்போ வந்து ஐயா நமக்கு வந்து இளநீ வெட்டி தரேன்ட்டாங்க. அதுவும் பாருங்க, இப்போ ஆன் தி ஸ்பாட்டு சூப்பராக உடனே ஃப்ரெஷ்ஷான இளநீ குடிக்க போகிறோம். கொய்யா இருக்கு, சரி, மாமரம் இருக்கு, ஓகே, தென்னை மரம் இருக்கு, கொய்யா, மாமரம், தென்னை மரம், வாழை மரம் இருக்கு, வாழை மரம், பப்பாளி மரம் இருக்கு, பப்பாளி மரம் இருக்கு, மரவள்ளி கிழங்கு செடி இருக்கு, மரவள்ளி கிழங்கு, வேப்ப மரம் இருக்கு. இதை விட வேற என்னங்க வேணும்? வாழ்றதுக்கு தேவையான எல்லாத்தையும் ஐயா சொல்லிட்டாரு. அங்கே இருக்கு எலுமிச்சை மரம் இருக்கு, எலுமிச்சம்பழம், சூப்பர் மரம் இருக்கு, சூப்பர் சூப்பர், எல்லா மரம் நம்மள்ட்ட இருக்கியா. வேற லெவல். வந்து விவசாயத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கண்ணியம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. விவசாயம் ஒரு ஆளு இவ்வளத்தையும் எல்லாம் வந்து பராமரிக்கிறாப்புல. தட்டாம்பயிறு பாருங்க. ஓகே ஓகே. ஊர்ல தென்னை செடி பாத்தீங்கன்னா இது வந்து காராமணி சொல்லுவாங்க. காராமணி, குண்டு மல்லி, நம்ம மதுரை மல்லி, மதுரை மல்லி, மணக்கு சொல்லி இந்த இருக்கு பாருங்க. நம்ம குண்டு மல்லி வேற லெவலுங்க. அதெல்லாம் ஒரே இடத்துல எல்லாமே நம்ம எப்படி நம்ம ராஜா கலெக்ஷன்ல உங்க கடைக்கு தேவையான எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கின்றோமோ அந்த மாதிரி உயிர் வாழ தேவையான அனைத்தும் ஒரே இடத்துல ஐயா கிட்ட கிடைக்கும். சின்ன நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய். இது ஐயா டயபிட்டிஸ் சுகர் பேஷண்ட் கேக்குறாங்க. இது பெரிய மட்டும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இது பெரிய நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய். காட்டு அத்திப்பழம், அதாவது அத்திப்பழம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஐட்டம், எல்லாருக்கும் தெரியும். அதுலயும் ஐயா வந்து காட்டு அத்திப்பழம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. செடியா வரும்னு பார்த்தா மரமா வந்துருச்சு. அது அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லா வளர்ந்துருக்கு. நார்த்தங்காய் ஆக்சுவலி என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட். அது சின்ன வயசுலலாம் நீங்கள் நார்த்தங்காய் அந்த இலையை பிச்சு கசக்கி மோந்து பார்த்தீங்கனாலே ஸ்மெல்லு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுதான் நான் சொன்னது. வேற லெவலில் இருக்குது. இந்த பாருங்க நார்த்தங்காய் இலை பாருங்க, சூப்பராக இருக்கும். நம்ம வந்து லைவா பாக்குற வீடியோ எல்லாம் வந்து ஆமா, இது ஏதோ ஸ்கிரிப்டெல்லாம் கிடையாது ஐயா. இது வந்து ஆக்சுவலி நாங்க வந்தது வந்து சும்மா இப்படி இங்க நின்று போட்டோ எடுக்கலாம் தான் வந்தோம். ஐயா பார்த்து எங்களை அங்கிருந்து கூப்பிட்டாங்க வாங்க அப்படின்னு. அப்படியே விளையாடிட்டே இருக்கலாம். அது மாதிரி சூப்பரா இருக்கு. கண்ணங்கவலுமே இங்க இருக்கிற மக்களுக்கு எந்த ஒரு கண்ணங்கவலம் எதுவுமே கிடையாது. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். நாங்க அப்படியா? அப்படியே ரைட் ஹேண்ட் அடிக்கணும். மேல இருந்து அப்படியே பிரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. செம்மையா இருக்கு. இன்னொரு காய் கிடக்கு நேச்சுரலி. இளநீ பாருங்க, சூப்பரா ஆன் தி ஸ்பாட்ல உடனே தண்ணி பாருங்க, பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு. ஸ்டார்லாம் கிடையாது. ஸ்டாரா? வாய்க்குள்ள போக மாட்டீங்களா? தரமா இருக்கு. 100% சூப்பரா அவ்வளவு சுவையா இருக்கு. ஐயாவோட மனசு எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவ்வளவு டேஸ்டா இருக்கு. ஏன்டா அப்படி இருக்கீங்க? இங்க பாருங்க, இன்னும் நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. குடிக்க ஊத்து விடுற மாதிரி வந்துகிட்டே இருக்கு. குடிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அவ்வளவுதான், குடிச்சிட்டே இருக்கலாம்னா அடுத்து ஒரு இளநீ வெட்ட ஆரம்பிச்சாச்சு. இந்த ரெடி ஆயிடுச்சுல. இப்போ கிலோ அடேங்க அப்பா, அந்த விழுகிற அழகே தனி. இந்த மனுஷன் 4 கேட்குறாரு பாருங்க, 2. போதும் போதும் ஐயா, இதுவே பெரிய உதவி. போதும், சூப்பராக இருக்கு. ஹாப்பி டு சி. இது மாதிரி அக்ரிகல்ச்சரை வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா பொல்யூட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி உழைக்கிறதுனால தான் நம்ம இங்க வந்து நல்ல பொருளை சோறு சாப்பாடுல இருந்து எல்லா காய் இருந்து எல்லாம் நம்ம சாப்பிட முடியுது. கண்டிப்பா. அதுக்கு காரணம் வந்து இவங்கள மாதிரி ஒரு விவசாயி. ஆமா, இந்த மாதிரி விவசாயி இருக்கு. நம்ம எல்லாமே வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, ப்ரொமோட் பண்ணுங்க. உங்களுக்கு ஆமா, இந்த லொகேஷன் கூட நான் டேக் பண்றேன். நீங்க வந்தீங்கன்னா ஐயா வந்து மீட் பண்ணுங்க. நல்ல மனுஷன். மா பலா பின்னாடி வாழை, முக்கணிகள் ஒரே இடத்துல. சான்ஸே இல்லை. மா பலா வாழை இது மாதிரி எங்கெங்க கிடைக்கும்?
நாளைக்கு ஊறுகாய் போடுறதுக்கு நார்த்தங்காய் வேணும்னுச்சுனாக்கா தரோம். சுகர் ப்ரெஷர் இதுகளுக்கு பூரா அதுதான் நல்லா வாங்குறாங்க. நாளைக்கு சுகருக்கு ப்ரெஷருக்கு நார்த்தங்காய் ஊறுகாய் போடுறதுக்கு ஐயா நமக்கு பிடிங்கி தராங்க. நம்ம சும்மா வந்தவனே சும்மா போகாம கவர் நிறைய இளநீ வெட்டி கொடுத்து நார்த்தங்காய் பழம் கொடுத்து அனுப்பிச்சு விடுறாங்க. எங்க கிடைக்கும் இந்த மாதிரிலாம்? கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. சப்போர்ட் பண்ணி எல்லாம் லைக் பண்ணுங்க. இங்க வந்தீங்கன்னா ஐயா கண்டிப்பா பேர் சொல்லி கேட்டு மீட் பண்ணுங்க. பேர் என்ன? மோகன். மோகன். எங்க போனாலும் எங்களை மோகன் விட மாட்டாரு. யாராவது வந்து கேட்டா மோகன் மேல தூங்குறான், மோகன் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு பேரை சொல்றேன். அசிங்கமா தெரியல? பின்ன வேற எப்படிதான்டா சொல்றது? துரை தூங்குறார், துரை படிச்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லு. இனிமே அப்படியே சொல்றேன். நாங்க கடை வச்சிருக்கோம், 2 மோகன் இருக்காங்க. இன்னுமே தங்கமான மனுஷன். 3ஆவதா உங்களை பார்த்துருக்கோம். ரொம்ப சந்தோஷம். பாருங்க, நம்ம முதலாளி வந்து ஊருக்கு வந்தோம், சென்னை வாழ்க்கையை மறந்து ஊர் வாழ்க்கையை இறங்கிட்டாப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா ஜாமான காய்கறிகள் எடுத்துட்டு போறாரு பாருங்க. சொல்லி நம்ம வந்து ஆனையூர் சந்தனக்கூடுக்கு வந்துட்டு பேரையூரை நோக்கி ஒரு நல்ல ஃபோட்டோ லொக்கேஷன் தேடி போயிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேரையூரில் இருக்கிறோம். நம்ம பேரையூர்லேருந்து நீங்கள் என்ன ஏரியா என்ன சொன்னீங்க? செங்கோட்டைப்பட்டிக்கு இப்போ நம்ம போகிறோம். ஆமாம், ஒரு நல்ல ஃபோட்டோ லொக்கேஷன் தேடி போயிட்டு இருக்கோம். அது கிடைச்சோடனே நான் உங்களுக்கு அதுலேருந்து ஃபோட்டோ லொக்கேஷன் அப்டேட் பண்ணுறேன். 3 பேரும் பார்த்தோம்னா இது வந்து நம்ம செங்கோட்டைப்பட்டியில் நிற்கிற பேரையூர் பக்கத்தில் இருக்கிற செங்கோட்டைப்பட்டி ஊரில் இருக்கோம். இங்கே பேரையூர்ல இருக்கோங்க. பேரையூர் பக்கத்தில் இருக்க செங்கோட்டைப்பட்டி. இது செங்கோட்டைப்பட்டியா? அப்படியா? ஃபுல்லாக ஏக்கர் ஃபுல்லாக நம்ம ஏக்கறது. அது அங்கே வந்து ஒரு ஆயா வரும் குச்சி எடுத்து ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது லொக்கேஷன்லாம். ஆமாம், இயற்கையை ரசிக்கிறோம். இவர் வந்து அவரே வருவாப்ல. அந்த நன்னா வந்து எங்களை கூப்பிட்டாரு. இப்போ அவரை போய் பார்த்து சந்திக்க போகிறோம். அவர் என்னத்தையும் வெட்டிகிட்டு இருக்காரு. இந்த வாரம் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பேரையூருக்கு நம்ம வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், நம்ம சையதண்ணா இருக்காங்க, நம்ம வச்சா ஃபைசல் இருக்காங்க. பின்னாடி லொக்கேஷன்லாம் பயங்கரமாக இருக்குது. ஐயாவும் இந்த ஸ்பாட்டில் இருக்கிறாங்க. இவங்க வந்து எங்களை இங்கே வரவேற்கிறாங்க. ஆமாம், என்ன ஐயா சொல்லுங்கய்யா. உங்கள் ஊருக்கு எங்களை வரவேற்கிறீங்களா நீங்கள்? ஆமாம், வரவேற்கிறியா. சரி, ரைட்டு. இது என்ன ஐட்டம், என்ன செடி இது? இது மிளகாய் செடி. ஓகே. இப்போது இளநீலாம் நல்லா காய்ச்சிருக்கு. இளநீ எதுவும் கிடைக்குமா நமக்கு? கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா இளநீ வெட்டி தரேன். இளநீ வெட்டி தரீங்க? இது நெல். இது நெல் நடுக பார்த்துக்கோங்க. இதுதான் கிராமத்துடைய ஸ்பெஷாலிட்டியே. இப்போ வந்து ஐயா நமக்கு வந்து இளநீ வெட்டி தரேன்ட்டாங்க. அதுவும் பாருங்கள், இப்போது ஆன் தி ஸ்பாட்டு சூப்பராக உடனே ஃப்ரெஷ்ஷான இளநீ குடிக்க போகிறோம். ஓகே. மரத்திலே பிடிங்கி குடிக்கிறீங்க? மரத்திலே பிடிங்கி குடிக்கிறோம். வெட்டிடுங்க ஐயா, சாப்பிடுவோம் இளநீ. இங்கே இருக்குதா? கொய்யா இருக்கு. சரி. மாமரம் இருக்கு. ஓகே. தென்னை மரம் இருக்கு. கொய்யா, மாமரம், தென்னை மரம், வாழை மரம் இருக்கு. வாழை மரம், பப்பாளி மரம் இருக்கு. பப்பாளி மரம் இருக்கு. மரவள்ளி கிழங்கு செடி இருக்கு. மரவள்ளி கிழங்கு, வேப்ப மரம் இருக்கு. இதை விட வேற என்னங்க வேணும்? வாழ்றதுக்கு தேவையான எல்லாத்தையும் ஐயா சொல்லிட்டாரு. இந்த அங்கே இருக்கு எலுமிச்சை மரம் இருக்கு. எலுமிச்சை மரம் சூப்பர். மரம் இருக்கு. சூப்பர் சூப்பர். எல்லா மரம் நம்மள்ட்ட இருக்கியா? வேற லெவல். இந்த நம்ம காட்டு மரம் என்ன மரமா? இது வந்து உங்க சொந்த இடத்துல நீங்களே பண்றீங்க எல்லாமே. எங்க வந்து விவசாயத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கண்ணியம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. விவசாயம் ஒரு ஆளு இவ்வளத்தையும் எல்லாம் வந்து பராமரிக்கிறாப்புல. இது வந்து தரமான ஒரு மரம் இருக்கு. ஆமா, ஒரு கண்டு வச்சேன் நாங்க. மலை அத்தி பழம் சொல்லி வச்சது. அது இப்ப பாக்குறது செம்மரம்ங்கிறாங்க. அப்படியே வருவா. அவங்க பாசத்துக்கு ஈடு இணையே இல்லை. பாருங்க எந்த அளவுக்கு. ஆமா, ஊருக்கு வரவங்கன்றது எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இவ்வளவு தூரம் இந்த மாதிரி நம்ம வந்ததுக்கு. ஆக்சுவலி நாங்க வரல, நாங்க வந்து அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தோம். ஐயா எங்களை பார்த்து கூப்பிட்டாங்க. நாங்க அப்படியே இது வழியா வந்து இப்படி வந்திருக்கோம். இப்ப ஐயா பின்னாடி போயிட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா நேச்சுரலா தொட்டி கட்டி விட்டுருக்காங்க. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. வேற லெவல்ல இருக்கு இந்த லொக்கேஷனே பாக்குறதுக்கு. அவங்க வந்து அவங்களாம் வாண்டடா கூப்பிட்டாங்க. அங்கே நிக்கிறோம் நாங்க, வாங்க உள்ள வாங்கன்னு கூப்பிட்டு இந்த அளவுக்கு சூப்பரா எங்களுக்கு வந்து இளநீ வெட்டி கொடுக்குறாங்க. எல்லாமே வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். இந்த மாதிரி வந்து நம்ம சிட்டில இந்த மாதிரி மக்கள் இருக்கிறது வந்து உங்களுக்கு சந்தோஷமான விஷயம். ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி மக்கள்லாம் பார்க்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி கிராமத்து பக்கம் வந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். கண்டிப்பாக அதெல்லாம் விசிட் பண்ணி பாருங்கள். ஆமாம், நம்ம ராஜா கலெக்ஷன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து. வாங்க.
அவரைக்காய் பாருங்க, அவரைக்காய் பாருங்க, செடி அப்படியே முளைச்சிருக்கு பாருங்க. அவரைக்காய், அவரைக்காய், இது ஒரு தட்டாஞ்செடி, இந்த தட்டாங்காய். தட்டாம்பயிறு பாருங்க. ஓகே ஓகே நம்ம ஊர்ல தென்னை செடி பார்த்தீங்கன்னா இது வந்து காராமணி சொல்லுவாங்க. காராமணி. இங்கே தட்டாம்பயிறு. எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷா அப்படியே அப்படியே நமக்கு தேவை செடியில இருந்து அப்படியே சாப்பிட்றோம். இதனால நல்லா ஆரோக்கியமா சூப்பரா இருக்கும். பாருங்க, நம்ம அப்படியே வந்து போயிட்டே இருக்கோம். எவ்வளோ போனாலும் ரொம்ப சூப்பரா இருக்கு. இது மரம், இது வந்து மல்லிகைப்பூ செடி. மல்லிகைப்பூ, குண்டு மல்லி, நம்ம மதுரை மல்லி. நல்லா இவ்வளவு தண்டி இருக்கும், இவ்வளவு தண்டி இருக்கும். ரோஜா பூ தண்டி இருக்கும். மதுரை மல்லி மணக்கு சொல்லி இந்த இருக்கு பாருங்க, நம்ம குண்டு மல்லி வேற லெவலுங்க. அதெல்லாம் ஒரே இடத்துல எல்லாமே நம்ம எப்படி நம்ம ராஜா கலெக்ஷன்ல உங்க கடைக்கு தேவையான எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கின்றோமோ அந்த மாதிரி உயிர் வாழ தேவையான அனைத்தும் ஒரே இடத்துல ஐயா கிட்ட கிடைக்கும். எப்படி இருக்கு பாருங்க, இங்கே பாருங்க, இந்த லொக்கேஷன்ல சூப்பரா இருக்கு தண்ணி. அடுத்து பாருங்க, அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி போயிட்டே இருக்கிறோம். வேற லெவல்ல இருக்கு. எப்படி போற நீங்க அப்படி போங்க. அசிங்கம்ல ஒரு மீன் வந்து 4 கிலோ 3 கிலோ இருக்கும். 4 கிலோ 3 கிலோ ஐயா மீன் வளர்க்குறாங்க. பிடிச்சிட்டான், மோட்டர் வச்சு அடிச்சிட்டான். சரி. அது இனிமே பிடிக்கணும். சூப்பரா இருக்கு பாருங்க, இந்த லொக்கேஷனே வேற லெவல்ல இருக்குது. அப்படியே போவோம், அடுத்தடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி போறோம். நம்ம ஐயா பின்னாடி வந்துட்டு இருக்காரு. தலைவரே வாங்க உள்ள வாங்க, நீங்க போங்க, நீங்க போங்க, வழி நடத்துறாரு. போங்க. நாங்க முருங்கை மரம் இருக்கு. நான் பிறந்த தாய்மனுக்கு வந்திருக்கீங்க. முருங்கை மரம். ஆமா, இதனால எல்லாமே ஒரே இடத்துல பாருங்க. எலுமிச்சை மரம், நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய். சின்ன நெல்லிக்காய். இது டயபெட்டிஸ் சுகர் பேஷண்ட் கேக்குறாங்க. இந்த இருக்கு, அதுல இருக்கு, நான் புடிங்கி தரேன். சின்ன நெல்லிக்காய் கூட புடிங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இது வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இது பெரிய நெல்லிக்காய். பெரிய நெல்லிக்காய் பார்த்துக்கோங்க. எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. நம்ம எலுமிச்சை பழம், அந்த ஒரு மரம் எலுமிச்சை மரம் இருக்கு, அங்கே ஒரு நட்டுருக்கேன். எல்லாமே வந்து இந்த வருங்க அதே செம்மரம் சொல்றாங்க. அந்த மரம், இந்த ஒரு மரம் ஓடி இருக்கு, செம்மரம். செம்மரம்ங்கிறாங்க. இது என்ன அத்திப்பழம் என்ன சொன்னீங்க? காட்டு அத்தின்னு சொல்லி நான் கண்டு வாங்கி நட்டது. காட்டு அத்திப்பழம், அதாவது அத்திப்பழம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஐட்டம், எல்லாருக்கும் தெரியும். அதுலயும் ஐயா வந்து காட்டு அத்திப்பழம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அது செடியா வரும்னு பார்த்தா மரமா வந்துருச்சு. அது அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லா வளர்ந்துருக்கு. புளிய மரம் இருக்குது, புளிய மரம் இருக்குது. அப்படியே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி போயிட்டே இருக்கிறோம். சூப்பரா இருக்குது. நார்த்த மரம் தான் ஒரு கண்டு இருக்கு. நார்த்தங்காய் ஆக்சுவலி என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட். அது சின்ன வயசுலலாம் நீங்கள் நார்த்தங்காய் அந்த இலையை பிச்சு கசக்கி மோந்து பார்த்தீங்கனாலே ஸ்மெல்லு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். எலுமிச்சை பழத்தை விட ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பழத்து விழுந்துருச்சு அந்த குடுங்கல அப்படி திண்டு வராங்களே. இங்கே பாருங்க, நார்த்தங்காங்க. ஆடாடா, ஸ்மெல்லு சூப்பராக இருக்கு, வேற லெவலில் இருக்கு. சரி, நான் ட்ரை பண்ணி பாருங்க. இதுதான் நான் சொன்னது, வேற லெவலில் இருக்கு. இந்த பாருங்க, நார்த்தங்காய் இலை பாருங்க, சூப்பராக இருக்குவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து லைவா பாக்குற வீடியோ எல்லாம் வந்து. ஆமா, இது ஏதோ ஸ்கிரிப்டெட்லாம் கிடையாது ஐயா. இது வந்து ஆக்சுவலி நாங்க வந்தது வந்து சும்மா இப்படி இங்க நின்று போட்டோ எடுக்கலாம் தான் வந்தோம். ஐயா பார்த்து எங்களை அங்கிருந்து கூப்பிட்டாங்க வாங்க அப்படின்னு. அவங்க மனசு மாதிரி அவங்க இதுவும் ரொம்ப பெருசா இருக்கு. அவங்க தொழிலும் அவங்க எல்லாமே சரி, எல்லாம் சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்குது. பாருங்க லொகேஷன். வாங்க இப்ப வீடியோக்குள்ள வீடியோவில் தான் இருக்கிறோம். பார்த்து பையன் வாங்க சும்மா. நீங்க திரும்பி ஆடு மாட்டு சரி, உரச்செடி, ஆட்டு மாடுக்கு உரச்செடி, ஆடு மாடு இதுக்கெல்லாம் வந்து உரம் போட்டிருக்கிறாங்க. ஆமா, சூப்பரா இருக்கு. பாருங்க, எல்லாமே வந்து நேச்சுரலா பண்ணிட்டு இருக்காங்க, சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, நம்ம ஊர்ல இது மாதிரிலாம் கிடைக்காது. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வயிற்று இல்ல வேணும்டா 4 எட்டு போய் கொண்டா பிடிச்சிட்டாங்க. என்ன பிடிக்க வீடியோ? ஓகே ஓகே ஓகே, சூப்பரா இருக்கு பாருங்க இந்த இடம். இயற்கை சூழ்ந்த பகுதி வேற லெவல்ல இருக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா சும்மா அப்படியே விளையாடிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி சூப்பரா இருக்கு. அதே மாதிரி ப்ரீத் பண்ணவும் இங்க சூப்பரா இருக்கு. நல்லா எல்லாமே நல்லா நேச்சுரலா இருக்கு, ஃபுல்லா சாக்கடை இல்லாத இடம். ஆமா, இங்க எதுவும் இந்த கண்ணங்கவலுமே இங்க இருக்கிற மக்களுக்கு எந்த ஒரு கண்ணங்கவலம் எதுவுமே கிடையாது. ஆமா ஆமா, சூப்பரா இருக்குது இந்த இடம். அடுத்து இப்போ இப்ப நம்ம வந்து இளநீ வெட்டி குடிப்போம். இளநீ வெட்டி குடிப்பான். யாரை வெட்டி தரேன். கடிக்க போகுது. வேட்டை நாய்யா காட்டுங்க, காட்டுங்க, வேட்டை நாய் தான் இது. ஐயாவுடைய ரைட் ஹேண்ட் வெடிக்கணும் பாருங்க. ஐயா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரியலாக இளநீ வந்து வெட்டி கொடுத்துட்ருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள், இளநீ ஸ்பெஷல். மேலேருந்து அப்படியே பிரித்து கொடுத்துட்ருக்காங்க, செம்மையாக இருக்குது.
பாருங்க ஐயா நம்மளுக்கு வந்து சீச்சி தராப்புல நேச்சுரலி இளநீ பாருங்க சூப்பராக வெட்டி கொடுக்குறாங்க ஆன் தி ஸ்பாட்டில் உடனே. தண்ணி பாருங்க அப்படியே தெரிக்குது, இந்த மாதிரி தெரிக்குது பாருங்க தண்ணி. தண்ணி பாருங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு, பார்க்கறதுக்கு அருமையா இருக்கு. வாங்க செய்த நான் உள்ள வாங்க. வந்துடுறேன் அதே மாதிரி ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி இதுல வந்து விளக்காளி இது தனி டேஸ்டா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா தேங்காயோட இருக்கு, அதெல்லாம் வேற லெவலா இருக்கும். வேற லெவல் எல்லாமே. வாங்க இது இளநீ எவ்வளோயா? நீ காசு கொடுக்கலாம். ஐயா இதுல அப்பாலாம் வந்திருக்காங்க, வீட்டில் இருக்காங்க. இன்னும் 2 அண்ணா, இன்னும் 2 3 வெட்டி இருக்கீங்களா? இப்போ வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்றேன் பண்றேன். இங்க ஸ்டார்லாம் கிடையாது, ஸ்டார்லாம் கிடையாது. ஸ்டாரா? வாய்க்குள்ள போக மாட்டீங்களா? தரமா இருக்கு, 100% சூப்பரா அவ்வளோ இருக்கு, சுவையா இருக்கு. ஐயாவோட மனசு எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவ்வளோ டேஸ்டா இருக்கு. நல்லா இருக்கு, ரியலாவே ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு உப்புத்தன்மை இல்லாம இனிப்பா இருக்கு, நல்லா இருக்கு. ஏன்னா இதுல வந்து எந்த மிக்சிங்கும் ஆர்டிஃபிஷியல் என்ன சொல்றது இன்ஜெக்ஷன் எதுவுமே போடாம எதுவுமே கிடையாது. ரியலா இந்த பாருங்க பேசிட்டு இருக்க டைம்ல ஐயாவோட அன்புக்கு வந்து எல்லையே கிடையாது. ஆமா சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க இன்னும் நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. குடிக்க குடிக்க ஊத்து விடுற மாதிரி வந்துகிட்டே இருக்கு. ரொம்பவே நல்லா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. செம்ம ஹாப்பி வந்தது, அன்எக்ஸ்பெக்டட். அல்ஹம்துலில்லாஹ் தான் சொல்லணும். நாங்க வந்து சும்மா போட்டோ எடுக்க வந்தோம், ஆனா இங்க இப்படி ஒரு vlog எடுப்போம்னு நாங்க நினைக்கவே இல்லை. ஆமா அந்த அளவுக்கு இருக்கு. மச்சான் பாத்தீங்கன்னா ஃபுல்லா இளநீ குடிக்க போறாங்க. ஐயா அடுத்த வேட்டை கிளம்பியாச்சு. எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க. ஆமா குடிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அவ்வளவுதான், குடிச்சிட்டே இருக்கலாம்னா அடுத்து ஒரு இளநீ வெட்ட ஆரம்பிச்சாச்சு. இந்த ரெடி ஆயிடுச்சுல நேச்சுரல் வெட்டு பாருங்க, சூப்பரா இருக்கு. இப்ப கீழே அடேங்கப்பா அந்த விழுகிற அழகே தனி, எப்படி இருக்கு பாருங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த மனுஷன் 4-5 கேக்குறாரு பாருங்க, 2ன்ட்டு. அவ்வளோ சுவையா இருக்கு. போதும்ல உங்களுக்கு, போதும்ல. பாவம் நிறைய பிரிச்சுட்டு இருக்காங்க அவங்க. போதும் போதும் ஐயா, இதுவே பெரிய உதவி. போதும், சூப்பரா இருக்கு. போதும் போதும் சொல்றோம். ஐயா வந்து விடாம எங்களுக்காக இன்னும் வெட்டிக்கிட்டே இருக்காங்களா? ஆமா ஆமா அண்ணா ஐயா இளநீ வெட்ட செய்து பாருங்க. எல்லாரும் மரத்துல ஏறி வெட்டுவாங்க, இங்க கத்திக்காமலே வெட்டுறாங்க. நம்ம செய்யதனா இருக்கிற ஹைட்டுக்கு மரத்துல ஏறாமலே பிரிப்பாரு, அந்த மாதிரி ஹைட்டு இவரு. அவ்வளோ ஹைட்டு தான் நம்ம. ஆமா அதான் இப்போ இங்க பாருங்க தூக்கிட்டு வர்றதுக்கு இடம் பத்தாத அளவுக்கு ஐயா அள்ளிட்டு வராங்க. வேற லெவல்ல இருக்குங்க, சூப்பரா இருக்கு. ஹாப்பி டு சி, சூப்பரா இருக்கு எல்லாமே, ரொம்ப வேற லெவல்ல இருக்கு. அவர் வண்டி ஆன் பண்ணி ஏசி போட்டு வந்திருக்கேன் தானே. லொகேஷனை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, அப்பா ரொம்ப அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. இது மாதிரி அக்ரிகல்ச்சரை வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா பொல்யூட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி உழைக்கிறதுனால தான் நம்ம இங்க வந்து நல்ல பொருளை சோறு சாப்பாடுல இருந்து எல்லா காய் இருந்து எல்லாம் நம்ம சாப்பிட முடியுது. கண்டிப்பா அதுக்கு காரணம் வந்து இவங்கள மாதிரி ஒரு விவசாயி. ஆமா இந்த மாதிரி விவசாயத்தை நமக்கு எல்லாமே இவங்களை வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, ப்ரொமோட் பண்ணுங்க. உங்களுக்கு ஆமா இந்த லொகேஷன் கூட நான் டேக் பண்றேன். இங்க வந்தீங்கன்னா ஐயா வந்து மீட் பண்ணுங்க, நல்ல மனுஷன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க. இங்க பாருங்க நாங்கள் கேட்கவே இல்லை, அவங்க வந்து வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பிடிச்சதை வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு சாப்பிட்டுட்டு போங்கன்னு அவங்க வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பான செயல் இது எல்லாமே. நம்ம ஊரில் வந்து கையில் வச்சுக்கிட்டு நிற்கணும் வெட்டி கொடுங்கன்னு, இங்கே வந்து கேட்காம வெட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் இன்னும் இருக்கு, குடிச்சிட்டு அடுத்து பேசுகிறேன். சரி வந்துக்கிட்டே இருக்கு, குடிக்க வந்துக்கிட்டே இருக்கு. இங்கே பாருங்க எனக்கு முடிக்க மாட்டேங்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. நான் வந்து குடிச்சு காலி பண்ணிட்டேன். ஏன் கேட்டீங்கன்னா நான் வந்து நீரியானா, அதனால் வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ தண்ணியை தானே அடிச்சு ஸ்பாட்டில் காலி பண்ணிடுவேன். பண்ணிட்டேன் பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது, ஒவ்வொன்றுமே சூப்பராக இருக்குது. நல்லா இலசான இளநீ வெட்டியிருக்காங்க. இது மூணும் பார்த்தீங்கன்னா நம்ம காரில் இருக்கா மாமாவுக்கு எல்லாமே. சரி சரி ஓகே அப்படியே போட்டுருங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆணையூர், நம்ம சொந்த ஊர்லேருந்து பேரையூரும் நம்ம வந்து ரொம்ப ரிலேட்டட் ஊர் இது. ஆணையூர்லேருந்து பேரையூருக்கு வந்தோம். அப்படியே பேரையூருக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஐயாவுடைய லேண்டு ஃபார்ம் எல்லாமே இருக்குது.
ஸோ இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஐயா விசிட் பண்ணுங்கள். நீங்கள் எங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் சொல்ல விரும்புகிறீங்களா? நீங்க தான் செய்யணும், நீங்க தான் சொல்லணும், நீங்க தான் செய்யணும். நாங்க என்னத்தை சொல்றது, நாங்க என்னத்தை செய்யணும். ஆமாம், நல்லா பண்ணுங்க. இதெல்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுக்கணும் கிடைக்கல. கேழ்வரகு சொல்லுவாங்க, அது நடுறதுக்காட்டி இப்போ கொடுத்து போட்டு போட்டுருக்காப்புல இது மாதிரி நடுவாங்க. நம்ம ஊரில் ஒரு பாக்கெட்டில் அந்த கிரீன் கலர் சீல் போட்டாச்சுன்னா இதுதான் பிராண்டட்னு சொல்லி அதில் தான் போய் நிற்போம் பெரிய பெரிய ஷோரூம். அதில் வேற ஆன்லைனில் நேரடியா கேட்டுக்கிட்டீங்களா? அங்கே என்ன பண்ணுவோம், வீட்டில் உட்காந்துக்கிட்டே நம்ம அந்த ஒரு என்ன போடுறது. ஆமா, எங்க வீடு முதல் கொண்டு ஃபுல்லாவே ஆன்லைன்ல தான் நடக்குது. ஆனா இது மாதிரி வரும்போது தான் அதோட அருமை தெரியுது. இது பலாமரம், பலாமரம். அது வந்து துவரை. என்னை கவர் பண்ணுங்க. மெயினான சீன் நான் சொல்றேன். மா பலா பின்னாடி வாழை, முக்கணிகள் ஒரே இடத்துல சான்ஸே இல்லை. மா பலா வாழை இது மாதிரி எங்கெங்க கிடைக்கும்? இது நாங்க இப்படி பார்த்ததே எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஆமா, வேற லெவல்ல இருக்கு. தரமான செயல் இது. கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. நாளைக்கு ஊறுகாய் போடுறதுக்கு நார்த்தங்காய் வேணும்னுச்சுனாக்கா தாரம். சுகர் ப்ரெஷர் இதுகளுக்கு பூரா அதுதான் நல்லா வாங்குறாங்க. நாளைக்கு சுகருக்கு ப்ரெஷருக்கு நார்த்தங்காய் ஊறுகாய் போடுறதுக்கு ஐயா நமக்கு பிடிங்கி தராங்க. நம்ம சும்மா வந்தவனே சும்மா போகாம கவர் நிறைய இளநீ வெட்டி கொடுத்து நார்த்தங்காய் பழம் கொடுத்து அனுப்பிச்சு விடுறாங்க. எங்க கிடைக்கும் இந்த மாதிரிலாம்? கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. ரொம்ப நன்றி, சந்தோஷம். ஐயாவுடைய சப்போர்ட் பண்ணி எல்லாம் லைக் பண்ணுங்க. இங்க வந்தீங்கன்னா ஐயாவை கண்டிப்பா பேர் சொல்லி கேட்டு மீட் பண்ணுங்க. பேர் என்ன? மோகன். மோகன். எங்க போனாலும் எங்களை மோகன் விட மாட்டாரு. நாங்க கடை வச்சிருக்கோம், 2 மோகன் இருக்காங்க. தங்கமான மனுஷன். 3ஆவதா உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். பாருங்க, நம்ம முதலாளி வந்து ஊருக்கு வந்தோம், சென்னை வாழ்க்கையை மறந்து ஊர் வாழ்க்கையை இறங்கிட்டாப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா ஜாமான காய்கறிகள் எடுத்து போறாரு பாருங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக பார்த்தது வந்து இது உள்ளதான். அதாவது நாங்கள் இங்கே தான் நின்றுட்டு இருந்தோம். இப்போ நிற்கிறாங்க, நான் அந்த இடத்துல நின்று தான் பார்த்துட்டு இருந்தோம். ஐயா எங்களை எங்கன்னு தெரியுமா கூப்பிட்டாங்க? அதோ தெரிஞ்சு பாருங்க, அதுதான் அவரோட வீடு. அங்கேருந்து எங்களை கூப்பிட்டாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக அவரோட சொந்த இடம். இது இதுக்கு பின்னாடி அந்த பின்னாடி ஃபுல்லாக அவரோட இதுதான். ஃபுல்லாக சொன்னாப்புல அது உள்ள ஒரு நாட்டு நாய் வேற வச்சுக்கிறாப்புல. செம்மையா இருக்காது. நம்ம வாகனம் அங்கே நிற்கிது. இப்போ போவோம். இந்த ரோடு பாருங்களேன், எவ்வளோ அமைதியா சூப்பராக பாருங்க. அங்கே பாருங்க, ஆட்டு குட்டிலாம் இருக்கு. வேணும்னா அப்படியே ரேட் பேசி வாங்கிட்டு போயிடலாம்.